திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேமஸ் அப்பி பிராய்லருக்கு தான் வந்திருக்கிறோம். காடை வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை உப்பு கறி செய்ய போறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த காடை உப்பு கறி மசாலா அதிகமாக போட போகிறது கிடையாது. டேஸ்ட் வைஸில் டாப்பாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஹாப்பியா சாப்பிடலாம். காடை உப்பு கறி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 250 ml ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சூடாயிருச்சு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயம். சீக்கிரம் வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வரமிளகாய் 20 வரமிளகாய் 1/2 உடைச்சி போட்டிருக்கோம். காடை உப்பு கறிக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் போட போகிறதில்ல. இந்த வரமிளகாய் தான் நமக்கு காரம் கொடுத்து டேஸ்ட் கொடுக்க போகுது. ராக்கெட் அடுப்பு செம வேலை செய்யுதுல. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா இருக்கும். காடையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். சுத்தமாக கழுவி நறுக்கின காடை காடை உப்பு கறி அட்டகாசமாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப மிருதுவாக இருக்கும். இந்த மாதிரி இறக்கிடலாம். தண்ணியே ஊற்றாம ஆயில்ல நல்லா பொரிச்சு எடுத்துருக்கோம். இந்த காடை உப்பு கறியில் நம்ம சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு அட்டகவசமாக இருக்குது. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், எந்த மசாலாமே நம்ம சேர்க்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சகல ரகல சமையல் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. சகல, நம்ம ஃபாலோவருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க. ஆமாம், அதாவது நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.